வணக்கம், நான் உங்கள் கௌசான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பைக்குகளோ மலைக்குள்ள ஓடி சேர் அடித்து ஃபுல்லாக தூசாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ஊற்றியாக இருக்குது பார்த்தீங்களே. இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக மண்ணும் தூசுமா. இங்கே பாருங்க, இதெல்லாம் மலைக்குள்ள ஓடிதான். அதான் இந்த வீடியோவில் வந்து ஒப்டிமஸை அங்கே கழுவுற இடத்துல கூட்டி கொண்டு போய் ஒப்டிமஸை கழுவ போகிறேன். அந்த கழுவுற இடத்துக்கு போகிறது தான் டெஸ்டினேஷன். வாங்க டெஸ்டினேஷன் எப்படி இருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த கழுவுற மிஷின் வந்து எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குதான்னு காட்டுறேன். மிச்சமெல்லாம் மோட்டோ விளாக்கில் சொல்கிறேன். ஸ்டார்ட் அடிப்போம். LS2 இந்த ஹெல்மெட், அதுக்கப்புறமா DJI Action 5 Pro கேமரா இதில் ஹெல்மெட்டில் பூட்டி வச்சுக்கிறேன். கன நாளுக்கு அப்புறம் பைக் ரைடிங் வீடியோ போட போகிறேன். அதான் இன்றைக்கு வந்து நல்ல வெதராகவும் இருக்குது. அப்போது பைக்கு மூத்தியாக இருக்கட்டும், அப்போ அந்த கழுவுறதையே ஒரு கண்டென்ட்டாக போட்டு விடுவோம்ட்டு பைக் எடுத்தேன். இந்த வியூவை பார்த்தீங்களா, அவடத்துல போன அந்த கிரவுண்ட்ஸ் வந்து இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துண்டா கிராமத்து கிரவுண்ட்ஸ். யார் வேணுமென்றாலும் அங்கே வந்து விளையாடலாம். ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் தான். இடத்துல கவனமாக இருக்கணும். ரோட்டில் சின்ன சின்ன சல்லியிலெல்லாம் இருக்கும், அதை நாடி கவனமாக இருக்கணும். இங்கே இதில் பார்க்குறீங்க தானே. ஓ, கார் ஒன்று வருது. நல்லா தான் இருக்குது. கன நாளுக்கு பிறவோட கார் ஒன்று வருது, ஸ்லோ பண்ணி கொடுப்போம். ஏனண்டா நானும் வேகமாக போய் காரும் வேகமாக வரைக்கும் அந்த காத்தடுத்தம் தெரியும் தானே, அதனாடி கவனமாக இருக்கணும். இப்போ 5வது கியரில் போய் கொண்டிருக்கிறேன். 60 ரோடு இது. இவரதுல குதிரை பண்ணி கொண்டு வரும் பாருங்க, நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, சின்ன குதிரை எண்ணிக்குது, பெரிய குதிரை எண்ணிக்குது. இப்ப வருங்கால வீடியோஸ்ல வந்து குரூப் ரைட் போக போறோம். அது வந்து கூடிய சீக்கிரம் வரும். அதுவும் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு மேலே ரோடு தான், வேறு லெவலாக இருக்கும். அது பார்க்க விருப்பம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருங்க. அப்போ வீடியோ போட்டோன்னா வந்து சேரும் உங்களுக்கு. அங்கால ஹைவே அதில் போகுது. ஹைவே வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் பைக்கில் என்னோட ஃபர்ஸ்ட் ஹைவே ரைடுன்னு ஒரு கண்டென்ட் செய்கிற ஐடியா இருக்குது. நல்லா இருக்கும். இது வந்து இப்போ நாங்கள் போகிறது உள் ரோடு, இது மெயின் ரோடு இல்லை. நான் வீடியோ காண்டி இதுக்குள்ள வந்தேன் நான். ஏனண்டா எல்லா காரும் காட்டில் தெரியும் தானே. ஐயா என்ன சிக்னலும் போடையில உள்ளுக்கு இப்படி வராங்குது. இது 60 ரோடு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கேஸ் கொடுப்போம் தெரியும் தானே. யார் இது தெரிஞ்சாலோ இல்லை, எங்களுக்கு தெரியாது. அதான் இந்த கேமரா கொஞ்சம் முன்னுக்கு கோளாறு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். பாவம் வீடியோ எடிட்டிங் பண்ணேக்க போய் பார்த்தா தான் தெரியும் இந்த கேமரா வீடியோ போடலாமா இல்லையாண்டு. நல்லா தான் இருக்கு இந்த ரோட்.
என்னோட யூடியூப் சேனலுக்கு கடைசியாக நான் போட்டது வந்து இது மீன் பிடிக்கிற வீடியோ. நாங்கள் மீன் பிடிக்கவும் போகிறது. நேற்று பார்க்க மாட்டீங்க. நேற்று நான் காரில் அலுவல் வேறு இடத்துக்கு போனேன். நான் ஃபுல்லாக பைக்காரங்க தான். எனக்கு ஆசை வந்துட்டு அதான் இன்றைக்கு ஒரு பைக் ரைடு கொண்டு போகும்ட்டு பைக் எடுத்தது. அங்கே பெண் பிள்ளையும் உண்டு பைக்கில் வருது. பைக் ரைடிங் பண்ணிக்க ரொம்ப கவனமாக பைக் ரைடிங் பண்ணுங்க. ஏன்னாண்டா இப்போ நான் பைக்கிங் பண்ணிக்கல எனக்கு ஃபீலிங் ஆகுது கார்காரங்களை எப்படி கோளாறு செய்கிறாங்கன்னு. நான் காரில் போய்க்கலாம் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பைக்கில் போய்க்கலாம் வித்தியாசம் தெரியுது கார்காரங்களை எப்படி வண்டி ஓட்டுறாங்களாண்டு. இந்த பைக் எடுத்த பார்க்காத நீங்கள் இந்த பைக் எப்படி எடுத்தனான்னு போய் பாருங்க. சேனலுக்கு ஃபுல் வீடியோ விட்டுருப்பேன். சீசராக எப்படி பைக்கு டெலிவரி எடுத்தனான்னு. இப்போ வந்து 30 ரோடாக மாறுது. மூன்றாவது கியரில் 30 போய் கொண்டிருக்கிறேன். இந்த ரோடு நீங்கள் கூடுதலாக பார்த்துருக்க மாட்டீங்களே. இந்த போன மோட்டோ வ்ளாக்ஸ்களில் இந்த ரோடு காட்டியிருக்க மாட்டேன். பெட்ரோல் விலை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அடிக்கிற பெட்ரோல் இந்த பைக்குக்கு அடிக்கிற பெட்ரோல் விலை வந்து 1.95 இருக்குது. இப்போ 50 ரோடு சிக்னல் போடுவோம். இவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும். கார் வருதோ இல்லையோண்டு அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டு எடுக்கணும். இங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குதான்னு காட்டுறோம் வாங்க. இவ்விடத்துல தான் இருக்குது ஹாஸ்பிட்டல். இங்கே அதில் கட்டியிருக்கிறாங்க அந்த கண்ணாடி ஜன்னல்கள் வச்ச அங்கே இருக்குது. அதுதான் ஹாஸ்பிட்டல். இங்கே நல்லா பெருசாக தான் இருக்குது. முன்னம் வந்து பழசு வந்து இவ்விடத்துல இருந்தால் அதை எல்லாத்தையும் விடிச்சிட்டு புதுசாக கட்டினவங்க. அப்படி கியர் அப்படி மாத்திரம் பார்த்தீங்களா கொஞ்சம் பழகிட்டேன்னா சக் சக் சக்குன்னு பழகியாச்சு. பைக்காரங்க பெண் பிள்ளை போல இது நல்லா தான் இருக்கு. சாரி பின்ன கார்காரன் வரான். இங்கே பாருங்க அந்த குழந்தை சிக்னல் போட்டு காட்டுவேன். நான் அங்கே திரும்ப போகிறேன்னு. இப்போ நான் இந்த சிக்னல் போர்டைக்கு திரும்புகிறேன்னால அது இப்போ பழகி கொண்டிருக்கிறேன். நான் லைசன்ஸ் காட்டுறதுக்காண்டி இப்போ லைசன்ஸ் என்ன டெய்லி இல்லை. அப்போ இப்போவே பழகுறேன் நான் எல்லாம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு. அதான் இப்படி நான் அடிக்கடி தலை திருப்புவேன். கண்டுக்காதீங்க. கழுவுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இதில் கழுவ போகிறோம். வேறு லெவலில் கழுவுறதுக்கு. பைக்கை பார்த்தீங்களா எவ்வளோ ஊற்றியாக இருக்குண்டு. மிஷினை பார்ப்போம் பண்ணோம். புதுசாக பூட்டியிருக்காங்க. இதில் என்ன செய்யுமெண்ட் இதில் தந்துருக்குறாங்க.
நிப்பாட்டுவோம் கொஞ்சம் நேரம் கூலிங் ஆகட்டும். இதுதான் செய்ய போகிறேன். 1 2 3 4 ஃப்ராங்க் இருக்குது. 4 ஃப்ராங்குக்கும் கழுவி பார்ப்போம் எப்படி இருக்குதான்ட்டு. ஓகே, இப்போ முதலாவது போட போகிறேன். இந்த கேமராவை வந்து நான் அங்கே அவடத்தில் வைக்க போகிறேன். அதான் இப்போ லைனுன் படி இப்போ எப்படி போடுறேனோ அப்படி தான் போட்டு எல்லாத்துக்கும் செய்ய போகிறேன். இப்போ வேறுங்க இதில் அமர்த்துவோம். அமர்த்திட்டு காசை போடுவோம். காசை போட்டுட்டு அதுக்கப்புறமா அமர்த்த போகிறேன். அமர்த்தியாச்சு. இங்கே இதில் இருக்குது. போய் எடுப்போம். ஓகே, இப்போ வந்து இது அடிச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்கு. சவுண்ட் அடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். ஜூஸ் எல்லாம் அப்போ தான் இதாகுமா. அதில் இந்த மலையில் ஒரு சேரை மாதிரி அந்த சேரெல்லாம் கொஞ்சம் உள்ளாக ஊறி அதுக்கப்புறமா இங்கே பாருங்க கேமராவையும் அப்படியே வச்சு நான் அடிச்சு விட்டுட்டேன். பண்ணுவோம். அடுத்து அதை போட போகிறேன். இப்போ அப்படி இருக்குதான்னு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அப்படி இருக்குதான்னு பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ வந்து இதுதான் அடுத்தது செய்ய போகிறோம். 3வது. இன்னும் 4வது வந்து இது கடைசியாக. இப்போ வந்து 3வது முடிஞ்சுது. 4வதுக்கு மாற்ற போகிறேன். 4 தரம் போட்டேன் நான். இப்போ இது எடுத்துட்டு இதில் அமர்த்தினா முடிஞ்சுது. இது வந்து என்ன செய்ய மாட்டேன், இப்போ அடித்த எல்லாம் வந்து க்ளீன் ஆகும். நல்ல நீட்டாக சுத்தமான தண்ணியில் வாங்க போகும் மக்களும். முடிஞ்சது, கழுவி முடிச்சாச்சு. இப்போ வெளியே கொண்டு போய் துடைப்போம். பைக்கை நான் எடுக்கிறேன். முன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கழுவி முடிச்சா அப்புறம்
நல்லா தான் இருக்குது. வியூவை பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்படி ஒரு வியூவில் இப்படி கார் கழுவுற இடம் வேறு லெவலாக இருக்குது. நல்ல நல்ல க்ளீனாக தான் நிற்கிது பைக். துணி 2 கொண்டு வந்தேன். நான் துடைக்க போகிறேன். துடைச்சிட்டு அடுத்த ரைடுக்கு கிளம்ப போகிறேன். துடைச்சி முடிச்சுட்டு கடைசியாக பைக் எவ்வளோ க்ளீனாக இருக்குதான்னு காட்டுறேன். பைக்கை வந்து பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குதாண்டு. அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.